பலகை போட்டி பலகை மேல நிக்க சொல்லி படிகளந்த பகவானுக்கு யமுனா நதி தீர்த்தம் கொண்டு பாதம் தொட்டு கழுகுவாளோ செவ்வரடி மலர் வரித்து சிவனார் பூஜை நடத்துவாளோ பலக போட்டு பகவான படிக்கு பலகைக்கு மேல நின்னுங்க அவனு யமுனா நதி தீர்த்தத்தால பகவான் காலை தொட்டு கழுவுதா பொண்டாட்டி பார்வதி அதுலோ மனைவி என்ன நச்சு பார்வதி பகவான் காலத்தை தொட்டு கழுவுனா அவ பொண்டாட்டினா உங்க வீட்டுல என்னன்னு இருக்கா நம்ம வீட்டுல அப்படியே நடக்கு அதானே ஆமா அப்ப உள்ள பெண்கள் அதிகாலை 5 மணிக்கு எந்திப்பா கணவனுடைய பாதத்தை தொட்டு கும்பிட்டு தான் மொத்த வேலையை பாப்பா ஆமா அப்ப சொல்லியிருக்காங்க பின்தூங்கி முன்னழுவாலாம் பத்தினி எப்படி பின்தூங்கி முன்னழுவான்னா வீட பார்த்து ஆடு மாடு கன்ற பார்த்து எல்லா வீட்டு வேலையும் முடிச்சு புருஷனுக்கு சாப்பாடு கொடுத்து பிள்ளைக்கு சாப்பாடு கொடுத்து புருஷனை உறங்க வச்சு பிள்ளைய உறங்க வைக்க பொண்டாட்டிக்கு 1 மணி ஆயிரும் சாமம் ஆமா ஆயிரும் இல்ல சாமத்துல படுப்பா ஆனா எந்திக்கிறது எத்தனை மணிக்கு எந்திப்பா தெரியுமா கரெக்டா 4 மணிக்கு எந்திச்சிருவா 4 மணிக்கு எந்திப்பா எந்திச்சிருவா இல்ல அதான் பின்தூங்கி முன்னழுவா பத்தினி எப்படி இப்ப விடிய விடிய நாடகம் பார்க்கா விடிஞ்சு அடைஞ்சு நாடகம் பார்க்க வசதி விட மாட்டேங்கல்ல அப்பமும் படுத்த பாய சுருட்ட மாட்டாங்க 10 மணி வரை நான் சுருட்ட மாட்டல்ல என்ன ஆமா இல்ல இல்ல காலாப்ளக் செங்கல் இருக்கு அதானே அவர் வீட்டுல நடக்கத சொல்றாரு அவர் அப்படி தண்ணியை பிடிச்சிருக்காருல்ல பின்தூங்கி முன்னழுவா பத்தினா எந்திச்சான்னா 4 மணிக்கு எந்திரிச்சு புருஷன் பாதத்தை தொட்டு கும்பிட்டு என் அத்தானுக்கும் காணுமா என் மச்சானுக்கும் காணுமா மாமாவுக்கும் காணுமா என் மாமனுக்கும் காணுமா அப்படின்னு வீடு வாச வேலையை முடிச்சு 5 மணி 6 மணிக்கு சோற பொங்கிதான் அத்தானே நீங்க காடுகரையை போய் பாருங்க வச்சிருக்கேன் வெளியே போய் சொல்ல மாட்டா காட்டு வேலையை பாருங்க காட்டு வேலையை பார்க்கணும்னு சொல்லுவா ஆமா காலையில காபி தண்ணி குடிச்சிட்டு அப்படித்தான் அந்த காலத்துல உள்ளவா புரியுத மோட்டை 3 மணிக்கு மாங்கல்யத்தை கண்ணுல ஒத்தி வச்சிருக்கா உம்மா வீட்டுல சொல்ல அதே வெளிப்படையா சொல்ல வேண்டியதானே கண்ணை உரிச்சாச்சு அதானே இப்ப அப்படி இல்ல இப்ப பொண்டாட்டிய உறங்க போட்டுட்டு புருஷன் விடிகடையில போய் உம்மாட்டி வாங்கிட்டு வரான் ஏட்டியா தாய் எந்தி இந்த உப்மாவை சாப்பிட்டுட்டு டீயை குடிச்சிட்டு மறுபடியும் படுத்துக்கோ அதானே நான் தூங்குதேன் இந்த வாசலை தொலைச்சு கோலத்தை போடும் அதெல்லாம் புருஷக்காரன் போடுதான் அதானே அப்படியா இது அந்த காலம் அப்ப உள்ள காலம் இப்ப கிடையாது அதே போல ஆதிபராஜ்யத்தை பகவானுக்கு பட்டு பயந்து பணிவிடை செய்து பாதம் தொட்டு கலகி பகவானும் பார்வதியும் எங்கை வாழா தெரியுமா அந்த பள்ளியார வாஜலுக்கு வருவாளா வருவாளோ ஜத்தியும் ஜிவனுமாக சப்ரமஞ்ச கட்டில
கையில மகிழ்ந்து கொடி இருப்பாரோ கையில நல்ல கையிலைக்குள்ள பகவானோ கொடி இருப்பாரோ ஜனங்கிளியுமோ ஜனங்கிளியுமோ இணைந்து கொடி இருப்பாரோ படியிலிருந்து வந்த பகவானும் சாப்பிட்டு களைப்பாரி தாம்பலம் தரிச்சு கைலாச வாசல்ல சொக்கோட்ட ஆடுதார்கள். ஆமா அப்படியா சொக்கோட்டத்தை முடிச்சோ சோவி விளையாடுதா சொக்கோட்டத்தை முடிச்சுதான் சோவி விளையாடுதா. அண்ணன் தேவியமா ரொம்ப சந்தோஷமா இருக்கார்கள். அப்படி இருக்கக்கூடிய காலத்தில் இறைவன் படைத்த 5 பஞ்சபூதங்கள் இந்த உலகத்துல உண்டு. அதான கரெக்டா இறைவன் படைத்த பஞ்சபூதங்கள் என்னெல்லாம் தெரியுமா? நிலம், நீரு, காற்று, ஆகாயம், நெருப்பு. நிலம், நீரு, காற்று, ஆகாய, நெருப்பு. இந்த 5 பஞ்சபூதத்தை யாரெல்லாம் சமக்கா தெரியுமா? நிலத்தை சமக்கது யாரு? பூமாதேவி தானே. நீரை சமக்கது அதுவும் பூமாதேவி தானே, கங்காதேவி. ஆமா, நிலத்தை சமக்கது பூமாதேவி. ஆமா, நீரை சமக்கது கங்காதேவி. ஆகாயத்தை சமக்கது ஆகாசவாணி. அக்கினியை சமக்கது அக்கினி நாச்சியா. அதானே 5 பஞ்சபூதத்தை 5 பெண்கள் சுமந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா இந்த உலகத்திலேயே பூமி சுமை யாருக்கு அதிகம் தெரியுமா? ஆமா, பூமாதேவிக்கு தானே. பூமாதேவிக்கு தான் உலகத்துல அதிக சுமைகள். இந்த நீரை சுமக்கது யாரு? அந்த பூமாதேவி தானே. நிலத்தை சுமக்கது யாரு? பூமாதேவி தானே. கங்காதேவியை சுமக்கது யாரு? அந்த பூமாதேவி தானே. அக்கினியை சுமக்கது யாரு? அதுவும் பூமாதேவி தானே. ஆகாயத்தை சுமக்கது யாரு? அதுவும் பூமாதேவி தானே. ஐயா, ஒரு பெண்ணா பிறந்தவளுக்கு எத்தனை சுமை? அதானே. நம்மளால அப்படி சமக்க முடியுமா? சமக்க முடியாது ஐயா. நம்மளால குத்தன உமிக்கு குருணி உமி சமக்க முடியல. ஆமா, 7 இடத்துல இறக்கி வைப்போம். அதானே, ஊதுனி இழைக்கும்ல. அதானே. அப்ப இந்த பூமாதேவி சமந்து வாரா இந்த உலக சுமையை. ஆமா, இந்த பூமியை சமக்கா பாத்தியல பூமாதேவி. ஆமா, இந்த வாங்க ஐயா, வாங்க மருமன. இந்த உலகத்தை சமக்க ஆமா பூமாதேவிக்கு ஒரு சமை இல்ல, 2 சமை இல்ல, கிடையாதுயா. உலக உயிர் சமைய போற அவதான் சமக்கா. பூமாதேவி தான் சமக்கா. நல்லவனையும் அவதான் சமக்கா. அந்த பூமாதேவி சமக்கா. கெட்டவனையும் அந்த பூமாதேவி தான் சமக்கா. வில்லுக்கு வாரம்னு சொல்லி வீட்டுல படுத்து கிடக்கவனையும் அந்த பூமாதேவி தான் சமக்கா. அதானே. அதிக வட்டிக்கு விடுதவனையும் அதுவும் பூமாதேவி சமக்கா. அதானே. அடியாரங்களை ஏமாத்தி வாழ்ந்தாங்களே அண்ணாயிமாரு. ஆமா, அந்த பூமாதேவி சமக்கா. அதானே. அப்ப இந்த பூமாதேவிக்கு எத்தனை சம? அதானே. கொலை பண்ணதவனையும் அவதான் சமக்கா. கோலை சொல்லுதவனையும் அந்த பூமாதேவி சமக்கா. அதிக வட்டிக்கு விடுதவனையும் அந்த பூமாதேவி தான் சமக்கா. அப்ப இந்த பூமாதேவி எவ்வளவு பொறுமையா இருந்தா அந்த பூமியை சமக்க முடியும்? பொறுமையா இருக்க போய் சமக்கா. அதான் பொறுத்தாரு பூமி ஆளுவார்னு அதுக்கு தான் சொல்லியிருக்காங்க. சொல்லியிருக்காங்க. ஆமா, பொறுமையில மிஞ்சினவ பூமாதேவி. பூமாதேவி தானே. இந்த பூமாதேவிக்கு உயிரிச்சம உலகச்சம நாளுக்கு நாளா கூடுது. ஏன் கூடுது? என்ன? அப்ப உள்ள உயிர்களுக்கு இறப்பு கிடையாது. ஆமா, இறப்பு இல்லாம வாழ்ந்திருக்காங்க, சாவு இல்லாம. ஆமா, சாவே கிடையாது. கிடையாது பாருங்க. சொல்லுங்கண்ணே. அப்ப உள்ள சாப்பாடு என்னது? அதானே. சோளக்காடி. ஆமா, இப்ப சிலிண்டர்ல வருது. அதானே. ஆமா, அதானே. இப்படி எல்லாம் நம்ம சாப்பிட்டுதான். ஆனா அப்ப உள்ளவங்க எல்லாம் நல்ல ஊக்கத்தாக்கத்தோட சத்தான உணவை சாப்பிட்டாங்க. 100 வயசு 110 வயசுக்கு மேல இருந்தாங்க. அப்படி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சாவே கிடையாது. எந்த உயிருக்கும் இறப்பு இல்லை. இப்படி உயிர்கள் எல்லாம்
இறப்பில்லாம வாழும்போது இந்த பூமாதேவிக்கு மக்கள் நெரிசல் தாங்க முடியல. நெரிசல் கூடி போச்சு, மக்கள் நெருக்கடி கூடி போச்சு. அப்ப பூமாதேவியானவளுக்கு ஆமா ஐயா பூமி வாரம் கூடும் போது, பூமி வாரம் கூடும் போது பூமாதேவி பெண்ணாளுக்கு அரித்திடுமோ காலத்தி பொடிக்கி மயங்குவாளா மயங்குவாளா. உமாதேவி நிலம்போக வாடுவாளா ஆடுவாளா மயங்குவாளா. ஐயா பூமாதேவி பெண்கோடியாள் கண்ணீர வடிப்பாளா அவளை வந்து புலம்புவாளா. பூமாதேவி பெண்ணாளுக்கு பூமி வரம் கூடும் போது உச்சியெல்லாம் அரித்திடுமோ அரித்திடுமா. அவளுக்கு உள்ளங்கள் தீப்பிடிக்கி தீப்பிடிக்கி உச்சியெல்லாம் அரித்திடுமா. ஐயா உயிர் ஜம கூடும் போது பூமாதேவி பெண்கொடியா தண்ணீர வடிப்பாளோ அவளை கொண்டு புலம்புவாளோ கைலாசம் வருவாளோ. மக்கள் ஜமையை சமக்க முடியல பூமாதேவிக்கு, முடியல முடியல ஐயா. மக்கள் நெருக்கடி நெரிசல் கூடி போச்சு. மக்கள் நெரிசல் தாங்க முடியல. ஒரு பெண்ணா பிறந்தவன் என்னத்தெல்லாம் சமந்தர முடியும்? சமக்க அளவுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அளவுக்கு மேல அமிர்தமும் நஞ்சு. இந்த பூமாதேவிக்கு உயிர் சுமை கூடும் போது நினைக்கா பூமாதேவி இந்த உலக சுமையெல்லாம் சமக்க சொன்னது சிவபெருமான் தானே, அவர்கிட்ட போய் முறையிடுவோம், நம்ம உயிர் சுமையை குறைக்க சொல்லுவோம் என்று பூமாதேவியானவள் கையில நல்ல கையில கிட்டா கைலாஜவாஜலுக்கு பூமாதேவி பயணமானா பகவான்கிட்ட சொல்லுவாளா அண்ணவனே பகவானே ஒருதான பெண் பிறந்த உலகத்தில பெண் இல்லையோ நான் தான பெண் பிறந்த நாட்டில் வேற பெண் இல்லையோ பெண்ணாக பிறக்கணுமோ பூமி வாரம் சமக்கணுமா மங்கையாக பிறக்கணுமா மங்கையாக பிறக்கணுமா மாநில மக்கள் சுமை சுமக்கணுமா. மக்கள் சுமை சுமக்கணுமோ ஆண்டவனே பகவான உயிர் சுமை குறைக்கலன்னா உங்க தேவி பூமாதேவி உலகத்துக்கு போக மாட்டேன், உலக சுமை சுமக்க பூலோகம் போக மாட்டேன், பூலோகம் போக மாட்டேன், இந்த பூமி பாரம் சுமக்க சுமக்க மாட்டேன். அண்ணவா பகவானே கடவுளே இங்க சொல்ல போய் இந்த உலகத்தை போற நான் ஜமந்துகிட்டு இருக்கேன் சாமி. எனக்கு உயிர் சம நாட்டு மக்கள் சமெல்லாம் நாளுக்கு நாளா கூடுது. மக்கள் யாரும் இறப்பில்லாம வாழ்ந்துகிட்டு இருக்காங்க சாமி, சாவு இல்லாம. ஆமா இந்த உலக மக்கள் வாழ்ந்தாங்க. அதனால மக்களுடைய உயிர் சம நெருக்கடி கூடி போச்சு சாமி. இந்த பூமாதேவியின் அந்த உலகத்தை மறுபடியும் சமக்கணும்னா ஆனால் எனக்கு உயிர் சமைய குறைச்சு தரணும் சாமியோ.
அப்படின்னு சிவபெருமான்கிட்ட ஆமாவா பராசக்தி முறையிட்டுதான் விட்டாள். அப்ப ஆண்டவன் சொன்னாரு, என்ன சொன்னாரு? ஏ பூமாதேவி, ஏ அம்மா, உயிரிச்சம கூடி போச்சா? கூடி இருக்கா உனக்கு? இந்த உடையவன் சிவபெருமான் உனக்கு குறைச்சு தாரேன். தாரம் தாரம்மா. மக்கள் சும கூட்டிட்டுதா கூடி இருக்கா? மறையவனே குறைச்சு தாரேன். குறைச்சு தாரம்பா அம்மா அப்படின்னு ஆண்டவன் சொன்னார்ல. ஆமா. பூமாதேவி பகவான் கிட்ட சொல்லுதா, என்ன சொல்லுதா? எப்படி குறைக்க போறியாரு? தெரியணும்ல எனக்கு. ஆமாங்க சொல்லிட்டு வணக்க போவோம். அதானே என்கிட்ட எல்லா விவரத்தையும் என்ன சொல்லாம விட மாட்டேன். விட மாட்டேன் இன்னைக்கு பொம்மை அப்படின்னு பூமாதேவி பகவான வைராக்கியம் முடிக்கா. முடிச்சாள். உடனே ஆண்டவன் சிவருமா என்ன செய்தார்? ஏ பூமாதேவி, ஏ அம்மா, உன் உயிர் சுமையை குறைப்பதற்கு ஆமா ஆண்டவா அருளால அருளாலை ஒரு தெய்வ திருவள்ளுவர் திருவள்ளுவர் சிவனாரும் பிறவி செய்தார். தெய்வ திருவள்ளுவர். ஆமா, தெய்வ திருவள்ளுவர் கிடையாது கிடையாது. திருக்குறள் எழுதினாலே அந்த வள்ளுவரும் இல்ல, அவரும் கிடையாது. இது இறைவன் அருளால் ஆமா பிறவி செய்யப்பட்ட தெய்வ திருவள்ளுவர். தெய்வ திருவள்ளுவர். அந்த தெய்வ திருவள்ளுவரை பிறவி செய்தார் சிவபெருமா. ஆமோ, வள்ளுவரோடு ஒரு வெள்ளை யானை பிறவி செய்தார். வெள்ளை யானையோடு வெறும் வெங்கலம் முரசு பிறவி செய்தார். பிறவி செய்து ஆமா சிவபெருமா வள்ளுவரை கூப்பிடுதாரு. கூப்பிட்டாரு. ஏ வள்ளுவர, வள்ளுவர, பூமாதேவிக்கு உயிரிச்சமை கூடி போச்சு. கூடி போச்சுங்க. இந்த உயிரிச்சமையை குறைக்கிறதுக்கு வள்ளுவர் வெள்ளை யானையில உட்காரணும். இருக்கணும். நீரு வெங்கல முரச பிடிச்சு அடிக்கணும். ஊரு மக்களை பூரா கூப்பிடணும். கூப்பிடணும். முதல்ல ஊரு மக்கள் சபையில என்ன சொல்லணும் தெரியுமா? என்ன சொல்லணும் சாமி? பூ இருக்க, பிஞ்சு இருக்க, காய் இருக்க, பழம் இருக்க, பழுத்த கனிகள் மட்டும் உலகத்துல சாவணும். இறக்கட்டும் இறக்கட்டும். ஆமா ஆமா அதானே. பழுத்த பழம்னா 100 வயசுக்கு மேல உள்ளவங்க பூரா சாவட்டும். உங்களுக்கு என்ன ஜாலி? அதானே. அவனுக்கு இங்க வீட்டுல இருந்து ஜாலி என்னங்க? வீட்டுல இருந்து ஆமா போகக்கூடிய இடத்துக்கு போயிட வேண்டியது. ஆடு வாவாங்கையில வீடு போவங்கையில கட்ட உனக்குன்னு அடிப்படையில வீட்டுல இருந்து இணைய போறா. புண்ணியம் கிடையாது. அதானே அதானே. அதான் பகவான் சொல்லுதாரு, என்ன? பழுத்த பழம்னா 100 வயசுக்கு மேல உள்ளவங்க செத்து போட்டும். இறக்கட்டும் இறக்கட்டும். மத்தவங்க நிலைமையில வாழ்வோடு வாழட்டும். வாழட்டுமே. இப்படி ஒரு நல்வாக்க இந்த உலக மக்களும் சொல்லிட்டு வாரும். வாருமையா அவன் ஆண்டவன் சொல்லி விட்டார். ஆமா, தெய்வ திருவள்ளுவர் வள்ளுவரி இல்லையானே அமருவாரா அமருவாரோ முரசு தட்டி முரசு தட்டி ஒரு மக்களை அழைப்பாரா அழைப்பாரோ ஊரு மக்கள் முன்னிலையில் மன்னியல் ஆண்டவன் சொன்னபடி சொன்னபடி இருக்க பிஞ்சிருக்க பிஞ்சிருக்க காயிருக்க பழம் இருக்க பழம் இருக்க பழுத்த பழங்கள் எல்லாம் பழங்கள் எல்லாம் ஒதிர ஒதிர என்று திருவள்ளுவரோ நல்வாக்கு சொல்லுவார். நல்வாக்கு சொல்லுவாராய். பகவான் சொன்னபடி திருவள்ளுவரோ பரயோஜ அடிப்பாரா வாரில் உள்ள மக்களுக்கு நல்வாக்கி சொல்லுவாரா உலகில் உள்ள மக்களுக்கு திருவள்ளுவரோ உடையவன் சொன்னபடி வள்ளுவர் உண்மைகளை சொல்லுவாரோ. சிவனாரும் சொன்னபடி வள்ளுவர் உண்மைகளை பகவான் சொன்ன விதமாக தெய்வ திருவள்ளுவர் இந்த உலகில் உள்ள உயிர்களுக்கெல்லாம் ஆமா நல்வாக்கு சொல்லுதாரு. சொல்லிட்டு வாரார். பூ இருக்க, பிஞ்சு இருக்க, காய் இருக்க, பழம் இருக்க, பழுத்த கனிகள் மட்டும் சாவட்டும். சாவட்டுமே இறக்க இறக்க என்று என்று வள்ளுவர் பரையோசை அடிச்சுக்கிட்டு வாராரு. வாராரு. அவர் வாரது எங்க? எங்க? மலையடி மலையடி ஓரமா வராரு. மலையடி ஓரமா வராரு. மேற்கு
தெய்வத்துறைக்கு மலவரமா வரவும் வரும்போது அங்க பாருங்க சின்னஞ்சிறு பாலர்கள் பாலர்கள் படிப்பறிவு கிடையாது கிடையாதுல்ல, கல்வி அறிவு கிடையாது கிடையாது, அறிவு இல்லாமல் சின்னஞ்சிறு பாலர்கள்லாம் பழிக்கிடம் போகாம பசுவ மாட்ட மேட்சுக்கு நிக்காங்க, பத்தி மேய்ச்சிட்டு அலையுதாங்க. அதானே ஆமா, அறிவிஞானம் இல்லாம ஆமா ஆட்டை பத்தி மேய்க்காங்க சின்னஞ்சிறு பாலர்கள். ஆமையா, இந்த பாலர்கள்லாம் பசுவ மாடை மேய்க்கும் போது மேய்ச்சிக்கிட்டு இருக்கும் போது தெய்வத்திரு வள்ளுவர் வெள்ளை யானையில வாரத இந்த சின்னஞ்சிறு பையங்க பாத்துக்கிட்டாங்க. பாத்துக்கிட்டாங்களே. வடக்க பாத்தியா, அந்த கிழவனை பாரு, ஒரு கிழவன் சாவு போற நாளையில ஜாய்சி யானையில வாராம் பாரு. ஆள போற நாளையில உனக்கு மதையான காக்கோ தாதானும் எனக்கு ஈஜன் அரைச்சு போச்சா வீரியம் கெட்டு போச்சு உனக்கு வெள்ளையான காக்காங்க. அதானே கிழவனுக்கு இந்த யானை தேவையா இருக்கு அப்படின்னு சின்னஞ்சிறு பையங்கள்லாம் ஆமா இந்த வள்ளுவர் நம்மளை காப்பாத்த வந்தவர்னு தெரியாமல் அந்த தெய்வத்திரு வள்ளுவர் கல்ல கொண்டு எரியுவாரோ கல்லடி உரைக்கணும். சின்னஞ்சிறு பாடலாம் வள்ளுவரை கல்ல கொண்டு எரிஞ்சாங்க. கல்லடி உரைச்சிருமா வந்து கோபம் கொண்டு தெய்வத்திரு வள்ளுவரோ நல்வாக்கு சொன்னவரோ வள்ளுவர் வாக்கை எல்லாம் வளருதாரே அனுப்பி வச்சாரப்பா. காப்பாத்த வந்த என்ன கல்ல கொண்டு நீங்க எரிஞ்சிட்டீங்களா பாவியலா, எரிஞ்சிடப்பா. கல்ல கொண்டு எரிஞ்சதால ஆமா கோவிலையும் அழியணுமே